மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வாசிங்க பார்க்கலாம். மார்க் 2:1 வாசிங்க. சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜன கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். கவனிங்க அப்பா, அந்த வசனத்தை அப்படியே வைப்பா, மாத்தாதப்பா. கவனிங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு என்று சில விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கு சில விஷயம் இருக்கு. பிள்ளைங்களுக்கு திருமணம் ஆகணும், இல்லை எனக்கு திருமணம் ஆகணும், இல்லை என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும், எனக்கு ஒரு சுகம் கிடைக்கணும், என் பிஸ்னஸில் ஒரு டெவலப்மெண்ட் நடக்கணும். இன்னும் சில 1000 லிஸ்ட் போட்டு வச்சிருக்கீங்க. பக்கத்தில் பார்த்துக்கலாம், லிஸ்ட் இருக்கா? இருக்கு, விஷயம் இருக்கு. நல்ல கவனிங்க. அந்த விஷயம் நிறைவேறணும் அப்படின்னு சொன்னா, தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களுக்கு அந்த விஷயத்தை நிறைவேற்றணும்னு சொன்னா, ஆண்டவர் உன்னை உருவாக்க பக்குவப்படுத்த விரும்புகிறார். அதுக்கு தான் டைம் எடுக்கிறாராம். அப்ப அப்படி டைம் எடுக்கும் பொழுது உன்னுடைய விசுவாசத்தினுடைய கிரியை அதிகரிக்கப்படும் பொழுது உன் விஷயம் உன் வாழ்வில் நிறைவேற ஆரம்பிக்கிறது. அப்ப விஷயம் நடக்கணும். ஏதோ மாயாஜாலம் கிடையாது, மாயாஜாலம் மந்திரம் கிடையாது. உன் விசுவாச கிரியை சிறப்பாகும் பொழுது உன்னுடைய விஷயம் உன் வாழ்வில் நிறைவேற ஆரம்பிக்கிறது. அப்ப பாருங்க, விசுவாசம் என்பது ஒரு மனிதன் கண்ணால் பார்க்கக்கூடிய அளவுக்கு அது செயலாய் வெளிப்படுகிறது. அல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து எதை பார்க்கிறாரா? ஆமா, அந்த 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு வராங்க இல்லையா? அதுக்காக தான் ஃபுல்லா வசனத்தை வாசிக்க சொல்றது, நீங்க ஃபுல்லா கவனிக்கணும்ன்றதுனால தான். ஒரு 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு வராங்களே, அவங்க யாராச்சும் வாயை திறந்து நான் விசுவாசிக்கிறேன், நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், இயேசு பாரியே இப்ப சுகமாக்கிடுவார் பாரியே, இயேசு பாரியே இப்ப அற்புதத்தை செஞ்சிருவார் பாரியே, ஒரு விதத்திலும் யாரும் வாயை திறந்து சொன்ன மாதிரி அங்க இல்லை. சொல்றது தப்பும் இல்லை, சொல்றது நல்ல விஷயம்தான். ஆனா அவங்க வாயில காட்டல, அதை செயல்ல காட்டுறாங்க. வாயில காட்டல, செயலை காட்டுறாங்க. நல்ல கவனிங்க, அந்த செயலை ஆண்டவர் பார்க்கிறார். அந்த செயலை பார்த்து சொல்லுகிறார் அவருடைய விசுவாசம். அல்லேலூயா. உங்கள் விஷயங்களை கொண்டு வரக்கூடிய விசுவாசம் உங்களுடைய விசேஷித்த செயலிலே இருக்கிறது. அவங்க வாயை திறந்து சொல்லல, நாங்க ஆண்டவரை விசுவாசிக்கிறோம்பா, எப்பா நாங்கெல்லாம் இயேசுநாதர் கூட்டம்பா, இயேசுநாதர் பார்ப்பாய் பார்ப்பதை செய்ய போறாருப்பா. அவங்க ஆழமான நம்பிக்கை அந்த செயல்ல வெளிப்படுத்துறாங்க. அவங்க வர்றாங்க, வெக்கப்படல, கூச்சப்படல. என்னடா அது, ஒரு வீட்டை ஓபன் பண்றோமே. அவங்களுக்கு இருந்ததான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் கிட்ட போகணும், கர்த்தர் கிட்ட போகணும். என் பிரச்சனை என்ன? திமிர்வாதக்காரன் கை சரியா விளங்கல, கால் விளங்கல, உயிர் மட்டும்தான் இருக்கு, ஆனா அதுக்கு உணர்ச்சியே இல்லை, அதற்கு ஒரு பெரிய ஒரு ஆரோக்கியம் இல்லை. நான் சொல்லுகிறேன், இன்றைக்கும் நம்ம லைஃப்ல ஒரு விஷயம் இருக்கு, அந்த விஷயம் திமிர்வாதக்காரனை போல் இருக்கிறது. வேலையில முன்னேற்றம் இல்ல, வருமானத்துல பெருக்கம் இல்ல, பிசினஸ்ல ஏற்றம் இல்ல, உடல்ல ஒரு பெரிய ஆரோக்கியம் இல்ல, குடும்பத்துல ஏற்ற ஒரு நிம்மதி இல்ல, திமிர்வாதக்காரன மாதிரி தான் இருக்கு. ரட்சிக்கப்படாத பல புருஷன்மார்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. ரட்சிக்கப்படாத பல பேர் குடும்ப உறுப்பினர்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. திமிர்வாதக்காரனை போல் தான் எந்த பயனும் இல்லாத உறவுகளா இருக்கிறார்கள். நான் சொல்லட்டுமா, அவர்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், ஒரு விஷயத்தை ஆண்டவர் உயிர்ப்பிக்கணும்னா நீ இன்னைக்கு வீரியமோடு செயல்பட வேணும், நீ கிரியை செய்ய வேணும், நீ இறங்கி வர வேணும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமா, முன்னாடி வந்து உட்காந்தா எதை நினைச்சுப்பாங்களோ, பின்னாடியே உட்காந்து அப்படி பின்னாடியே போயிருவேன். அவன் முன்னாடி வரல, 4 பேரும் கூரையை ஓபன் பண்ணிட்டு இறக்குறான். அவனுக்கு இருக்கிற ஃபெய்த் பார்த்தீங்களா?
கர்த்தருக்கு அடுத்த விஷயத்துல, ஜெபிக்கிற விஷயத்துல, ஆலயத்துக்கு வர்ற விஷயத்துல, ஆண்டவருக்காக செய்யக்கூடிய நற்செய்கைகளுக்கு அடுத்த விஷயத்துல நீ மாத்திரம் வைராக்கியம் பாராட்டி பாரு. ஜவ்வு மிட்டாய் மாதிரி இழுக்கிற விஷயத்துல ஆண்டவர் மாற்றுவார். அற்புதரகமான மாற்றங்களை, மறுரூபங்களை தேவன் ஏற்படுத்துவார். அல்லேலூயா. அவன் எவனையும் பார்க்கல, யாரையும் பார்க்கல. யாராச்சும் ஏதாவது சொல்றாங்களோ? இன்னைக்கு கூட நிறைய பேருக்கு அதுதான். ஆண்டவர் ஒரு முழுமையான ஒரு நம்பிக்கையோடு தொழுது கொள்வதற்கும் பின்பற்றுவதற்கும் தடையா இருக்கிறது என்னதான்? பக்கத்து வீட்டுக்காரன் தான் நினைச்சிருவானோ. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பைபிள்லாம் மறைச்சி மூடி மறைச்சி கிரச்சி, சில பேருக்குலாம் தான் ஐ எம் ஏ கிறிஸ்டியன் சொல்றதுக்கே வெக்கம். இல்ல ஏதாச்சும் நினைச்சிருவாங்களோ, ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோ, ஏதாச்சும் பண்ணிடுவாங்களோ. என்னத்தை பண்ண போறாங்க? ஜீவன் அவருடைய கரத்தில் இருக்கு. ஜீவிக்கிற ஜீவாதிபதி உன்னை ஆசீர்வதித்து உயர்த்த போறாரு. வேதத்தை எடுக்கிறதுக்கு வெக்கம், வீட்டுல சத்தமா ஜெபிக்கிறதுக்கு அவங்க வீடுதான். சண்டை பாருங்க வரும் சத்தம், கரண்டி சத்தம், கடப்பா சத்தம்னு எல்லா சத்தமும் வரும். ஆனா கர்த்தரை பாடுற சத்தம் வரவே வராது. வெக்க கூச்ச அச்சமின்றி யார் என்ன பார்த்தாலும், யார் என்ன சொன்னாலும் நான் திமிர்வாதத்தை கொண்டு போவேன் ஆண்டவர் கிட்ட. என் பலவீனங்களை ஆண்டவர் கிட்ட கொண்டு போவேன். மனுஷங்கிட்ட கொண்டு போகிறதுனால ஒரு மாற்றமும் வராதுன்னு சொல்லி ஆண்டவர் கிட்ட அந்த திமிர்வாதத்தோட 4 பேர் கொண்டு வராம பத்தியா, அவனுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறாராம். தெய்வமே, உங்களால மாற்ற முடியுமப்பா. உங்களால மறுரூபத்தை ஏற்படுத்த முடியும். நீர் கிரியை செய்ய வல்லவரா இருக்கிறீர். ஆண்டவரே, உமக்காக நான் கிரியை செய்ய போறேன், உமக்காக நான் ஊழியம் செய்ய போறேன், உமக்காக நான் ஆலயத்துல பணிவிடைகளை செய்ய போறேன், உமக்காக பரிசுத்த தேவனுக்காக நான் வைராக்கியமா பிரகாசிக்க போறேன் என்ற அந்த ஒரு விசுவாச செயல் கிரியை உனக்கு இருக்குமே. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் பாவங்களை மன்னிக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் விசேஷமான ஒரு நன்மையை கொடுக்க விரும்புகிறார். முடமானதை தேவாதி தேவன் சுகமாக்க விரும்புகிறார். யார் என்ன சொல்லட்டும், பேசட்டும். நான் ஜெபம் பண்ணுவேன். நான் முழங்கால் படிட்டு தான் நான் ஜெபம் பண்ணுவேன். நான் அந்நிய பாஷை பேசி தான் ஜெபம் பண்ணுவேன். அந்நிய பாஷை பேசினா என் கணவர் சிரிக்கிறாரு, சிரிக்கிட்டோம். நான் அந்நிய பாஷை பேசுவேன். என் பிள்ளைங்க கிண்டல் பண்றாங்க, என் மனைவி கிண்டல் பண்றாங்க, எங்க அப்பா அம்மா கிண்டல் பண்றாங்க, பண்ணட்டும். இன்னைக்கு நீ உன்னுடைய ஆவிக்குரிய விசேஷித்த தன்மை அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா நாளைக்கு நான் சொல்றேன், ஆபத்தென்று வந்தால் ஆண்டவர் அவங்களதான், அவங்களுக்கு உன்னையே ஆண்டவனா மாத்துவார். அவங்களுக்கு ஆண்டவர் உங்களையே மாத்துவாரு. எந்த யோசேப்பை சிட்சித்தார்களோ, எந்த யோசேப்பை சிறையில் தள்ளினார்களோ, எந்த யோசேப்பின் மேல் பழி சாட்டினார்களோ, அந்த போத்திபாரின் குடும்பத்துக்கும் அந்த பார்வோன் தேசத்துக்கும் ஆண்டவர் யோசேப்பை ஆண்டவனாய் மாற்றினார். யோசேப்பு சொல்லுகிறான், நான் பார்வோனுக்கு கர்த்தன், நான் பார்வோனுக்கே ஆண்டவன், நான் பார்வோனுக்கே அப்பண்டான்றாரு. யார்? யோசேப்பு. எப்படிப்பட்ட தேசத்தில் எங்கு புறக்கணிக்கப்பட்டாரோ, எங்கு துன்புறுத்தப்பட்டாரோ, எங்கே பழிசாட்டப்பட்டாரோ, அதே ஊர்ல அதே மக்களுக்கு முன்னாடி வெட்கப்படாம கூச்சப்படாம இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்ட யோசேப்பு. வேலை ஸ்தலத்தில் வெட்கப்படுறாங்க, ஸ்ட்ரீட்ல வெட்கப்படுறாங்க, வேதத்தை எடுக்க வெட்கப்படுறாங்க, கிறிஸ்டியன் சொல்றதுக்கு வெட்கப்படுறாங்க, சொந்தங்கள் மத்தியில தன்னுடைய பக்தியை காட்ட வெட்கப்படுறாங்க, நண்பர்கள் மத்தியில் நட்புகள் மத்தியில் தன்னுடைய விசுவாசத்தையும் பக்தி வைராக்கியத்தையும் விசுவாச ஜெபத்தையும் வெளிப்படுத்த வெட்கப்படுறாங்க. வெட்கப்படாத மகளே, எங்கே ஆனாலும் வாயை திறந்து ஜெபம் பண்ணு. அவங்க ரட்சிக்கப்பட்டவங்களோ ரட்சிக்கப்படாதவங்களோ, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்களோ ஏற்றுக்கொண்டார்களோ, ஸ்ட்ரீட்டே ஆனாலும் ரோடே ஆனாலும் சொந்தமே ஆனாலும் வேறே ஆனாலும் ஜெபத்தோடு காரியத்தை நடப்பி. இவங்க என்ன சொல்லிடுவாங்களோ சொல்லட்டும். நான் சொல்லட்டுமா? உன் வீட்டுல அரிசி பொங்குறது அவங்களால கிடையாது, ஆண்டவருடைய இரக்கத்தால் என்பதை மறந்து விடாதே. ஆத்திரம் என்று வந்தால், உன் வாழ்வில் வருத்தம் என்று வந்தால், 500 ரூபாய் கொடுத்துட்டு உன் மேலேயே பழிய போட்டு போயிரும். எந்த ஆபத்து என்று வந்தாலும் என்னை ஒரு நாளும் புறக்கணிக்காத தேவன், என்னை விட்டு கொடுக்காத தேவன், என்னை மறுதலிக்காத தேவனை நான் ஒரு நாளும் மறுதலிக்க மாட்டேன். யோசேப்பை மறுதலிக்காத தேவன். யோசேப்பின் மேல் குற்றச்சாட்டு வந்துச்சு. என்ன குற்றச்சாட்டு வந்துச்சு?
யோசேப்பின் மேல என்னங்க குற்றம் சாட்ட வந்துச்சு? என்ன குற்றம் சாட்டினாங்க? போத்திபாரின் மனைவியை கற்பழிச்சிட்டாரு. நம்ம ரொம்ப டீசெண்டா படிக்கணும்ல பைபிள். கொஞ்சம் யோசித்து பாருங்க ஆழமா. என்ன யோசேப்பை குறிச்சு அன்னைக்கு இருந்ததான அவங்களுடைய மனநிலை என்ன? பொம்பளைங்க விஷயத்துல ரொம்ப வீக்கு போல, ரொம்ப ஜொல்லு பார்ட்டியா இருந்திருப்பார் போல. யாரு? சத்தமா தான் சொல்லுங்களேன். அப்படிதானே பேசியிருப்பாங்க. எதுக்காக அவர் சிறை போயிருக்கிறார்? சுவிசேஷ நற்செய்தி அறிவித்ததுனால யோசேப்பை கொண்டு போய் சிறையில போட்டாங்க. செய்யாத ஒன்றை செய்ததாக ஊரே நம்பிக்கிட்டு இருக்கும் பொழுதும் உன்னதமான தேவனை மறுதலிக்காமல் தேவாதி தேவனை கனப்படுத்தியவன் சிறைச்சாலையிலும் இந்த யோசேப்பு. வெக்கப்படாத தேவ பிள்ளையே, உன் வீட்டுல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. உன் சொந்தங்கள் மத்தியில கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. உறவுகள் மத்தியில ஸ்தோத்திரம் பண்ணு. நீ தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை. உன் விசுவாசத்தின் கிரியையை ஷோ பண்ணு, காண்பி. உன்னை சுற்றி இருக்கவங்க சொல்லுவாங்க, சும்மாரு, ஜெபம் பண்ணாத, அமைதியாரு, சும்மாரு சும்மாரு. குடும்பமா ஜெபம் பண்ணும். நாங்க பிள்ளைங்களா இருக்கும்போது, சின்ன பசங்க, அப்பா நைட் ஷிஃப்ட்லாம் போயிட்டா அவர் இருக்க மாட்டார். அம்மா நாங்க பிள்ளைங்க சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். இந்த குடும்ப ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எங்க அம்மாக்குள்ள ஆவியனர் வந்து இறங்குவாரு. அவங்க வேற மனுஷியா மாறிடுவாங்க. அப்படியே அந்நிய பாஷையில நிரம்பி, ஆவில நிரம்பி. நாங்களாம் சின்ன சின்ன பசங்க, 12-13 வயசு, அப்படியே எங்களுக்கு அப்பெல்லாம் டங்ஸ்லாம் பேச மாட்டோம். அப்படியே பார்த்துட்டு இருப்போம். மறுநாள் விளையாடான்ட்டு வெளியே போனோம்னா ஸ்ட்ரீட்ல இருக்கிறவங்களாம் கேட்பான், பக்கத்து வீட்டுக்காரன் கேட்பான், என்னடா ஆச்சு, உங்க அம்மா ஏதா பேய் பிடிச்சிக்கிச்சா? என்னாச்சு உங்க வீட்டுல? நேற்று ஒரே சத்தம். நேரா வீட்டுக்கு வருவேன். வெக்கமா இல்லம்மா உனக்கு? இது மாதிரி பக்கத்து வீட்டு பையெல்லாம் கேட்கிறான். அசிங்கமா இல்ல, வெக்கமா இல்ல? என் தாய் வெக்கப்படல. நற்செய்தி அறிவிக்க என் தாய் வெக்கப்படல. அந்நிய பாஷை பேச என் தாய் வெக்கப்படல. என் தாய் வெக்கப்படாம இயேசுவை மறுதலிக்காமல் இயேசுவை உயர்த்தினால்தான் அவங்களுடைய 3 பிள்ளைகள் இன்னைக்கு நாங்க கர்த்தருடைய ஊழியக்காரர்களா ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வெக்கப்படாத. எங்களுக்கு தெரியாது, சின்ன பருவத்தில் நாங்க வெக்கப்பட்டோம். வேதத்தை எடுக்க வெக்கப்பட்டோம். அந்நிய பாஷை பேச வெக்கப்பட்டோம். கிறிஸ்தவங்கன்னு சொல்றதுக்கு வெக்கப்பட்டோம். ஆனா இன்னைக்கு நான் யோசித்து பார்க்கிறேன், முன்பு யூதர் ஆனாலும் பின்பு கிரேக்கர் ஆனாலும் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ, அறிவிக்கிறார்களோ, அவர்களுக்கு கனமும் மகிமையும் புகழ்ச்சியும் உண்டாகும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அறிந்து கொள்ளுங்கள். விசுவாச கிரியையை வெளிப்படுத்துங்கள். தேவனை எப்பொழுதும் ஆனர் பண்ணுங்க. வெட்கப்படாத சீஷர்களாய் இருங்கள். வெட்கப்படாத கிறிஸ்தவர்களாய் இருங்கள். எல்லா விதத்திலும் இயேசுவுடைய நற்செய்தியை பறைசாற்றுங்கள். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நற்செய்தியை எல்லா இடத்திலும் சொல்லுங்கள். பாக்குறீங்களா, கடத்தெருல பாக்குறீங்களா, இயேசு நல்லவர்னு சொல்லுங்க. சொல்லட்டும். இது இயேசு கும்பல் சொல்லட்டும். அல்லேலூயா கும்பல் சொல்லட்டும். அயோக்கிய கும்பல் சொல்லல, சந்தோஷப்படுங்க. அல்லேலூயா கும்பல் சொன்னா சந்தோஷம் தான். அப்படின்னு அர்த்தம் தேவனுக்கு மகிமை செலுத்துற கும்பல்னு அர்த்தம். அல்லேலூயானா தேவனுக்கு மகிமைன்னு அர்த்தம். இப்ப இந்த நிறைவை நோக்கி நீங்க ஓட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அது இல்ல, இது இல்ல, இது முடிய மாட்டேங்குது, இந்த சில்லற விஷயத்துல தான் முதல்ல நீ வெளியே வருவ. ஆண்டவர் உனக்கு சிறப்பான விஷயங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். சிறப்பான நன்மைகளை தேவாதி தேவன் முன் குறித்து வைத்திருக்கிறார். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளையே, உன்னுடைய விஷயம் சின்ன விஷயம், ஆனா நீ விசேஷமான ஒரு விஷயம். அப்ப இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியது விசுவாச கிரியை, துதிப்பது, ஆராதிப்பது, எல்லாரிடத்திலும் வெட்கப்படாமல் நற்செய்தி சுவிசேஷங்களை அறிவிப்பது, இயேசுவே ஆண்டவர் என்பதை பறைசாற்றுவது, நான் கிறிஸ்தவன் என்பதை வெட்கப்படாமல் இருப்பது. இந்த 4 பேரை வெளிப்படுத்துறாங்க. திமிர்வாதத்தை ஆண்டவர்கிட்ட கொண்டு வராங்க. மறைமுகமா போல, ரகசியமா போகல. அதான் வசனம் ஃபுல்லா வாசிச்சோம்ல. எப்படி இருந்தது கூட்டம்? மார்க் 1ல இருந்து வாசிச்சோம். மார்க் 2ல 1ல இருந்து வாசிச்சோமே. வீட்டுக்குள்ள போகவே முடியல, அவ்வளவு கூட்டம். இடமே போதாத அளவுக்கு கூட்டம் வந்திருக்கு. ஆனா அந்த 4 பேரு, எவன் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் என் பிரச்சனை நான் ஆண்டவர்கிட்ட கொண்டு போவேன்.
என் தேவைக்காக நான் ஆண்டவர்கிட்ட வருவேன், என்னுடைய வாழ்க்கை ஆண்டவர்கிட்ட நான் கொண்டு வருவேன் என்ற அந்த அர்ப்பணிப்பின் செயல் இருக்கு பார்த்தீங்களா, அதை ஆண்டவர் பார்க்கிறார் என்பதை மறந்துடாத பிள்ளையே. வெட்கப்படாமல் எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தரே தேவன் என்பதை உன்னால் பறைசாற்ற முடிந்தால், ஆண்டவரை அறிந்தவர்களோ அறியாதவர்களோ எல்லாருக்கும் முன்னாடி உன்னால் தேவனை துதித்து பாட முடிந்தால், எல்லாருக்கும் பாட்டு பாடுங்க, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, அந்நிய பாஷையில பேசுங்க, வசனங்களை பேசுங்க, வாக்குத்தத்தங்களை பேசுங்க, வெட்கப்படாத ஒரு விதத்துல ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்துங்க. கர்த்தர் அந்த விசுவாசத்தை காண்கிறார், கர்த்தர் அந்த விசுவாசத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. அன்பின் செயலா வெளிப்படுத்துங்க, நம்புங்க, அந்த நம்பிக்கையில பொறுமையோடு கூடவே இருங்க. இருப்போமே ஆனால் சீக்கிரத்திலே அவர் நியாயம் செய்வார்.